ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணிக்கு தான் வந்திருக்கோம். கோயம்பேட்டில இருக்க எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி. என்ட்ரன்ஸ் ஆனோனயும் பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஃபர்ஸ்ட் மெனு கார்ட்லயே பந்தி விருந்து, அதாவது வாழை இலை விருந்து போட்டிருந்தாங்க. அதோட மெனு இதுவும் போட்டிருந்தாங்க. அந்த பிரைஸ் லிஸ்ட்டும் போட்டிருந்தாங்க. தென் இவங்களோட டைனிங் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குது. இவங்களோட ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா, சீரியஸ்லி சூப்பரா இருந்துச்சு. ஆம்பியன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு பார்க்கும்போதே. தென் இவங்க கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் மெனு கார்டை பார்த்தோம். மெனு கார்டில் பார்த்தீங்கன்னா, சீரியஸ்லி மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது இங்க பிரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். தென் இவங்களோட மெனு கார்டில் பார்த்துட்டு நாங்கள் ஒரு சிக்கன் தந்தூரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணியும் ஆர்டர் பண்ணோம். இவங்களோட மெனு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சிக்கன் ட்ரை கிரேவி, நூடுல்ஸு, வெஜ் வெரைட்டிஸ் அண்ட் ஸ்டார்டர்ஸு நிறைய வெரைட்டி இருந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான், பட் குவான்டிட்டி நிறையாவே இருக்குது. இவங்களோட இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சிக்கன் தந்தூரியும் அண்ட் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதாவது நீங்கள் நிறைய சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணிக்கு வரலாம். நீங்கள் டேஸ்ட் வைஸாக பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக அவுட் ஆஃப் 5க்கு 2.5 தான் கொடுப்பேன். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு நம்ம ஏஜே ப்ரோவை சொல்லுவாப்புல. குவான்டிட்டி வைஸ் பாரபட்சமே இல்லாமல் ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது பாஸ்மதி ரைஸ் பிரியாணி எப்படி இருக்குன்னு இப்போ சொல்லுவாங்க பாருங்க. கேட்கல. தக்காளி சாப்பாடு. அது போக வந்து சாப்பிட வந்திருந்தவங்க கிட்டேயோ கேட்டிருந்தோம். அவங்களோட ரிவ்யூவோ அப்படியே பாருங்க. ரெகுலராக வரீங்களா? பிரியாணி நல்லா இருக்கா? இப்போ யாரும் சாப்பிட்றீங்க ஃபஸ்ட் டைம்? உங்கள் ஃபீலிங் எப்படி இருக்குது? 5க்கு 3 முடிச்சதுக்கப்புறம் பில்லு வந்துச்சு. பில்லு பார்த்தீங்கன்னா 620 வந்துருந்துச்சு. ஒரு ஃபுல் கிரில்லும் அண்ட் பிரியாணியோட. கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த சோம்பு இதை வந்து பேக்கெட்டாக கொடுக்குறாங்க. எல்லாரும் கிண்ணத்தில் வச்சுருப்பாங்க, பேக்கெட்டில் வச்சுருந்தாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. தென் இதே மாதிரி விளாக்ஸ் வேணா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. மேலும் வீடியோக்களுக்கு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.